ஏறக்குறைய எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா இன்னைக்கு உலகம் போற பார்த்தா மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா ஸ்டைலா அப்படியே சொன்னாங்க. எல்லாம் ஏசி உட்காந்துருக்க ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு போறேன் சம்பாதிச்சுட்டு அவங்க பேனா பிடிக்கிறவங்க ஏசியில் இருக்கிறாங்க. நம்ம கஷ்டப்படுற நம்ம பொண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அது உண்மை. கஷ்டப்படுற விவசாயி பதிலேதான் நெசவாடிக்கத்தான் இந்த நாட்டுல நிறைய பேர் இருந்தா கூட பாய்க்கப்படி. ஆனா இதை தெரியப்படுத்துறதுக்கே ரொம்ப முயற்சி வேணும். எல்லா ஜனங்களுக்கும் நல்ல தொழில கௌரவமான தொழில். இது கஷ்டம் இருக்குது ஆனா நஷ்டம் இல்லைங்கிறத எடுத்து சொல்றதுக்கு நமக்கு இனிமேல் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஆமா, அந்த முயற்சி ஈரோட்டுல ஜவுளிக்கே ஈரோடு தான் அந்த பெருமையான ஊருக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லுவோம். அதான் உண்மை. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், பெரிய பணக்கார மாவட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஈரோடு தான். கோயம்புத்தூர் பேரு ஒரு காலத்துல ஈரோடு எல்லாம் எனக்கு தெரிய ஒரே மாவட்டமா தான் இருக்கு. தெரியும் தெரியவில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்லை. மாவட்டத்தை ஆட்சித்தலைவரை பார்க்கணும்னா ஈரோட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிரும் பஸ்ஸை பிடிச்சு. அது நிர்வாகத்துக்காக பிரிச்சாங்க. எல்லாம் ஒரே ஊருதான், திருப்பூர் ஈரோடு எல்லாம் பிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஜவுளி துறையிலேயே பெரிய வருவாயை தரக்கூடிய மாவட்டமாக ஈரோடு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா உங்களை எல்லாம் உண்மையிலேயே நாம மனசார பாராட்டணும். அது நெசவு தொழில செய்யறதுக்கு பரம்பரையா இருக்கிறவங்க வேண்டாங்கிற ஒரு மனநிலையோட தான் இன்னைக்கு எனக்கு தெரியும் 100க்கு 100 வந்துட்டாங்க. வழி இல்லைங்கிறவங்க நீங்க. ஆனா அது சரியான்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அனுபவத்துல அது சரிதான். உலகம் போற வேகத்துக்கு மத்தவங்க எல்லாம் இருக்கிற வசதியும் பார்த்தா நம்ம ஏன்டா தறி குடியில் தறிக்குழி குழிதான் இப்பதான் மேல் தறியில வந்துருச்சு. இவங்க எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. மேல் தறிய கொஞ்சம் நவீனமா காரப்பனையெல்லாம் பார்த்து கொண்டு வந்தது. ஆனாலும் கூட இந்த தொழில் செஞ்சேதான் ஆகும். எல்லா தொழிலும் இப்ப பேனா பிடிக்கிற தொழிலுக்கு உட்கார்ந்துட்டு மூளை மட்டும் செலவு பண்ணா போதும். கையை கால ஆட்ட வேண்டாம், நடக்க வேண்டாம். ஆனா இந்த தொழிலுக்கு உடம்புல இருக்கிற அத்தனை அவயங்களும் வேலை செஞ்சாகும், அறிவும் வேலை செஞ்சாகும். குழந்தை அழுது மாமனாரு திரும்பிட்டு இருப்பாரு, டீ கொண்டாந்து கொடுப்பாரு, வீட்டுக்காரரு இந்த தாரை சுத்தி வைக்கி நான் போயிட்டு வரப்போ சுத்தி வை தார் இல்லைன்னு சொல்லுவாரு. குழந்தை ஒரு அழுது. இந்த சூழ்நிலையை கூட இந்த தொழிலை ஜீவனா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நம்ம தான். யாரும் இத மாத்தி பேச முடியாது. நமக்கு இந்த மாதிரி சினிமா வரல, நாடகம் வரல, அதனால ஜனங்களுக்கு அது தெரியல. இது மாதிரி நான் படம் வந்திருந்தா எம்ஜிஆர் சிவாஜி நடிச்சிருந்தாங்கன்னா நெசவு தொழில் இவ்வளவு மட்டும் கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதெல்லாம் இல்லாதனால நம்ம பத்தி அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இந்த குடிகள் ஐயா ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா எல்லா ஊர்களையும் கடை வச்சிருக்காரு. மெட்ராஸ்ல எல்லாம் இந்தியா கூட ஒரு சேவை போகுது, வெளிநாடெல்லாம் போகுது. அவருக்கு என்ன தாக்கம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம இவ்வளவு பொருளாதாரத்தில் சம்பாதிக்கிறோம். ஒவ்வொரு ஜவுளி தொழில் முதலாளிகள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. ஆனா நெய்யறவங்களுக்கு என்ன இதுல சாப்பாட்டுக்கு தீபாவளிக்கு கூட நாம நல்ல சேலையை செஞ்சு கொடுத்துட்டு அந்த சேலையை நாம கட்ட முடியாது. கோயம்புத்தூர்ல நம்ம ஊர்ல எல்லாம் நெய்யற சேலை விலை இந்த சிறுமுகையில ஒரு சேலை 50,000 ரூபாய்க்கு இருக்குது, 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குது. அந்த 50,000 ரூபாய்க்கு நெய்யற சேலைக்கு செய்யறவங்க வீட்டுல கட்டிக்க முடியுமா? முடியாது. ஆனா அதை வாங்கி கட்டுறவன் சாதாரணமா அதை பார்த்துட்டு போறான். இந்த கணக்கு அந்த பொருள் கேட்டு காசு கொடுத்து அவங்க போவான். ஆமா, ஆனா இவ்வளவு செய்யற நமக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? இதை மாத்த வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனை தான் அவருக்கு வந்த போது அவரு பல பேர் பார்த்தாரு. என்னை பார்த்தாரு, ஐயா காரப்பன சிறுமுகை பார்த்தாரு, அப்புறம் அவர் மூலமா தர்மராஜ ஐயாவை பார்த்தாப்புல. எல்லாரும் இது மாதிரி எல்லாம் தேடி தேடி தமிழ்நாடு பூரா பார்த்தாரு. நிறைய பேர் பார்த்தோம். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது நடக்கிற காரியம் தான் கேட்டாங்க. அது மாத்த முடியுமா? இந்த தொழில் அவ்வளவு பெரிய கௌரவமான தொழில் எதிர்காலத்தில் கொண்டு போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு எல்லாரும் கேட்கிறாங்க. முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் ஐயா எல்லாரும் ஒருங்கிணைச்சு என்னை எல்லாம் கூப்பிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு இருக்கிற போதே இந்த தொழில் ஊரே கூட ஆயிரக்கணக்கான சேலை நெய்கிறவங்க எல்லாம். அப்ப வீட்டுக்கு 10 குழந்தைங்க இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஒரு வீட்டுக்கு 10 குழந்தைங்க, குறைஞ்சது 10. அப்ப எல்லாருமே 4 தறி 5 தறி வச்சிருந்தாலும் பாவனத்தெல்லாம் எல்லாம் பண்ண ஆளு இருந்தாங்க. எல்லாம் அவங்க தொழில் தான் செஞ்சாகணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு குழந்தை. ஆமா, எங்க அப்பா எனக்கு சொன்னது என்ன ஞாபகம் இருக்குது, தறியில போய் நெய்யறது நான் போய் பார்த்தா இது பக்கத்தாலே வர்றதுங்க, இந்த தொழில் என்னோட போட்டுட்டு அவர் சொல்லுவாரு. அப்புறம் ஆனாலே நீங்க விவசாய வீட்டுல ஒரு மாடு பிடிச்சி கட்டணும்னு அந்த குழந்தைக்கு தாக்கு கையில் முறைய நீளம் இத்தனை சென்டிமீட்டரு, நீ மாட்டுக்கு இவ்வளவு தண்ணி நீக்கணும் சொல்லியா கொடுத்து போய் அந்த மாடு பிடிக்குது இல்ல. அதே மாதிரி குடும்ப தொழில் நம்ம எல்லாருமே தொழில் பழகிட்டோம். இந்த தொழில் பட்டன் வச்சு பழகிக்குவாங்க. அது மாதிரி தொழில் எல்லாரும் பழகணும். இவங்க நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப
இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு புகழ் வாய்ந்த ஒரு குடும்பத்துல பிறந்தவர். இந்தியாவிலே பெரிய குடும்பம் அவங்களுக்கு. குறிப்பா கோயம்புத்தூர்ல விரல் விட்டு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள். இந்தியாவிலேயே சுதந்திரம் வாங்கின முதல் இந்தியாவிலே ஜவஹர்லால் நேரு பிரதமரான போது முதல் நிதியமைச்சர் இவருடைய தாத்தா. அம்மாவோட கைத்தட்ட அவங்களுக்கு சிலை இருக்குன்னு போகும்போது பார்க்கலாம். இந்த சிதம்பரம் பூங்காவுக்கு எதுக்காக ரங்கம்மாள் ஆர்கே ரங்கம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. இவங்க தாத்தாவோட சிலை இருக்கு. அவர்தான் முதல் ஆர்கே சட்டம் செட்டியார் இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சரா இருந்தார். பிரதமருக்கு ஈக்குவலா இருந்தார். இவங்க அப்படித்தான் மகன்ல இருந்து எல்லாருமே எல்லா வசதி உள்ளவங்க. ஆனாலும் கூட இந்த தொழில் சின்ன வயசுல இருந்து புடவைகளை பார்க்கிறோம், சேலை கட்டுறோம். ஆனா இது கட்டிட்டு போறதுனா நம்ம செய்யறவனை பத்தியோ எப்படி செய்யறான்னு தெரியாது. ஆனா இது தெரிஞ்சதுனால அவங்களுக்கு இது இருக்கிற காலகட்டத்துல முருகேசையா நான் எல்லாம் வந்திருக்கிறேன் தெரிஞ்ச உடனே நானும் இந்த சேவைக்கு வர்றேன்னு சொல்லி அவங்களாகவே சொந்த செலவு பண்ணிட்டு இவங்க வந்துட்டாங்க வீட்டுல. அவங்க பங்களாவே சொல்லி படுத்துக்கலாம். கதை புத்தகம் படிச்சுட்டு நிறைய பேர் அவங்க சொந்தக்கார அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்கள சந்திக்கணும், இந்த தொழிலை மறுபடியும் கொண்டு போகணும். நம்ம வயசானது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளை நெய்ய வைக்கணும். நம்ம வீட்டுல பையன் பொண்ணும் வேலைக்கு போட்டு வேண்டாம்னு சொன்னேன். ஐடி வேலைக்கு போட்டு கபரி போட்டு எங்கேயோ போங்க. ஆனா வீட்டுல ஒரு தறி இல்லை. விவசாயிகளுக்கு படிந்த போய் வச்சிருந்தாரு, வேற வேலைக்கு போனா விவசாயம் செய்யாம இருக்கிறாங்க, மாடு கட்டி வச்சிருக்கிறாங்க, ஏதோ உணவு போட்டுருப்பாங்க. அது மாதிரி வீட்டுக்கு ஒரு தறி வைங்க. சும்மா இருக்கிற போது நம்ம குழந்தைகளை கருத்துட்டு விளையாட்டுக்காக பண்ணிட்டு இருக்குது. அந்த தொழில் கஷ்டம் வரும்போது உங்களுக்கு ஊரு கைவிட்டால் அவனுக்கு தொழில் கம்பர். அப்ப இது மாதிரி அந்த தொழிலை இந்த சில்க் வில்லேஜ், சில்க்னா பட்டு, இது ஒரு ஸ்டைலா வைக்கணும்னு சொல்லி அவங்க வச்ச பேரு. ஆமா, சில்க் வில்லேஜ்ங்கிறது எல்லா ஊருக்குள்ளயும் தெரியும், வெளிநாட்டுக்கும் தெரியும். அதே பேர்ல இங்க ஒரு கைத்தறி ஸ்தாபனத்தை உருவாக்கி எல்லாரும் கத்துக் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்து அதுக்கான எல்லா வேலையும் நாம் செஞ்சுட்டோம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல திறப்புலா பண்ணி இந்த இன்ஸ்டியூட்டை தொடங்கி நடத்த போறோம். நீங்க எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சொல்லி ஐயா ஏற்கனவே கேட்ட